ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்குது, செகண்ட் ஒன்னு வந்து இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே சேர்த்து நான் வந்து ஃபுல் வீடியோலேயே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது ரெண்டுமே சேர்ந்து வேணுன்றவங்க வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் இது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஷார்ட்ஸில் செகண்டுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் டைரக்ட் த இன்கமிங் சப்ஸ்டியூஷன் டு த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் ஆஃப் த பென்சன் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரைல் ஆல்கைல் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பாக இருக்குது. ஒய்னு வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைல் ஆல்கைல் ஈத்தருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஓ, இங்கே வந்து நமக்கு வந்து CH3. அரைன்றது நமக்கு வந்து பென்சன் ரிங், அல்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் குரூப் CH3, அப்போ ஈத்தர்ன்றது வந்து ஆக்சிஜன். இப்போ இந்த அரைல் ஆல்கைல் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். நமக்கு நல்லாவே தெரியும் பென்சன் ரிங்ல எப்பவுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து நடக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பென்சன் ரிங்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். அதாவது எலக்ட்ரான்ஸை லைக் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் தான் இங்கே போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் குரூப்பை, இந்த ஈத்தர் குரூப் நமக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு வந்து நமக்கு வந்து டைரக்ட் பண்ண விடுமா. அப்போ அந்த ஆர் பிளஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ரியாக்ட் பண்ண வரும்போது அது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு தான் நமக்கு வந்து போகும், மெட்டா பொசிஷனுக்கு வந்து போகாது. ஒய்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மேலே நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், நமக்கு வந்து பென்சன் ரிங்ல வந்து வரும். அப்போ பென்சன் ரிங்ல வரும்போது அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இங்க வந்தனால இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் மேல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். இங்க வந்து CH வந்து நம்ம ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா ஆக்சிஜன் தான் அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து உள்ள கொடுத்துருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வரும்போது இந்த எலக்ட்ரானுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் ஆகி என்ன பண்ணா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஓரமா ஒதுங்கிரும். அப்போ நமக்கு வந்து இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகனால இங்க மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ மற்ற பொசிஷன் நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்காக இந்த மைனஸ் சார்ஜை பக்கத்து கார்பன் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணும். அப்போ இங்க நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஓரமா வந்து நமக்கு வந்து ஒதுங்கிரும். ஒரு ஓரமா அந்த கார்பன் மேல வந்து நமக்கு வந்து போயிடும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து இந்த மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகும், இங்க டபுள் பாண்ட் O, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். இங்க நமக்கு வந்து CH வந்து இருக்கும். அப்ப என்ன ஆயிடுது, இந்த மைனஸ் சார்ஜால இங்க நமக்கு என்னன்னா இங்க பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். இங்க நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து வந்துரும். இந்த பாண்ட் நமக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன நடக்கும், இந்த மைனஸ் சார்ஜ் இந்த 2 கார்பன் ஆட்டத்துக்கு நடுவுல வரும். இது வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரமா ஒதுங்கிரும். அப்ப நமக்கு வந்து என்ன எப்படி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து டபுள் பாண்ட் O பிளஸ்ஸா வந்து இருக்கும். இங்க நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி ஒரு பாண்ட் வந்து இருக்குது. இப்ப இங்க புதுசா அந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இங்க நமக்கு என்ன மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்ப இந்த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு எங்கெல்லாம் மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது, ஆர்த்தோ அண்ட் பேரால. அப்ப R பிளஸ் நமக்கு